அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் அடிப்படை பயிற்சி தான் பார்க்க போகிறோம். இந்த பயிற்சியை நம்ம பார்ட் 1 பார்ட் 2 இந்த மாதிரி பாட்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ குழந்தைகளுக்கு அப்புறம் தமிழ் கற்றுக்கணுன்னு ஆர்வம் உள்ளவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ நம்ம இந்த பயிற்சியில் முதல்ல உயிர் எழுத்துக்கள் பார்க்கலாம். இந்த உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12. இந்த 12 எழுத்துக்களில் ஃபஸ்ட்டு 4 எழுத்துக்கள் மட்டும் பார்க்கலாம். முதல் எழுத்து ஆ. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், ஆ. அடுத்து இப்போ இரண்டாவது எழுத்துக்கு போகலாம். இரண்டாவது எழுத்து என்ன? ஆ. சொல்லுங்க, ஆ. இப்போ முதல்ல நம்ம இந்த 2 எழுத்தை மட்டும் பார்த்துக்கலாம். அ, ஆ, அ, ஆ. என் கூடவே சேர்ந்து சொல்லுங்க, அ, ஆ, ஆ. இப்போ இந்த ஆ வந்து எப்படி போடணும் போட்டு காட்டுறேன். இந்த ஆவை இப்படி தான் ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சுழிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை கொண்டு வந்து இப்படி கொண்டு போய் இங்கே வந்து ஒரு கோடு மாதிரி போடணும். இப்போ இந்த ஆ எப்படி போடணுன்னு தெரியுதா? இப்போ என் கூடவே சேர்ந்து போடுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இப்படி ஒரு கோடு மாதிரி போட்டு இப்படி இழுத்து, சரி. இப்போ ஆ எப்படி போடணுன்னு எல்லாருக்கும் தெரியுதா? சரி, அடுத்த எழுத்து ஆ. இந்த ஆ எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆ எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல போட்டோம் இல்லையா ஆ, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட வரும். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி சுழிச்சிட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டு இங்கே வந்து ஒரு கோடு மாதிரி போட்டு இதை இப்படி போடணும். இதுக்கு பேர் தான் ஆ. நீங்கள் சொல்லுங்கள், ஆ. இப்போ 2 வார்த்தையும் உங்களுக்கு புரியுதா? அ, ஆ. சரி, இப்போ 3வது வார்த்தை போகலாம். இது என்ன? இ. இது என்ன? இ. சொல்லுங்க பார்ப்போம், இ. இந்த இ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி போட்டு மாதிரி வந்து இப்படி சுற்றி இப்படி கொண்டு வந்து இப்படி போகணும். இதுக்கு பேர் தான் இ. இதுக்கு பேர் என்ன? இ. சரி, இப்போ இந்த 3 வார்த்தையை சொல்லலாம். அ, அ, ஆ, ஆ, இ, இ. இப்போ இந்த 3 வார்த்தையும் புரியுதா? அடுத்து இப்போ 4வது வார்த்தை போகலாம். இது என்னது? ஈ. இது என்னது? ஈ. இப்போ இந்த 4 வார்த்தையும் ஒரு பாட்டு மாதிரி பார்க்கலாம். அ, ஆ, இ, ஈ. சொல்லுங்க, அ, ஆ, இ, ஈ. இப்போ நம்ம முதல் கிளாஸில் இந்த 4 வார்த்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நீங்கள் எழுதவும் உச்சரிக்கவும் கற்றுக்கோங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த 4 வார்த்தை கற்றுக்கலாம். நன்றி.